இதற்கு முன்னர் தனது குழு சார்பில் வெளியிடும் அறிக்கைகளில் தலைமை கழகம் 154 பசுமை வழிச்சாலை, ராஜா அண்ணாமலை மன்றம், சென்னை 6,28,000 என்ற முகவரி இடம்பெற்றிருந்தது. ஆனால் தற்போது நந்தனத்திற்கு முகவரியை மாற்றிவிட்டார் போல. நேற்று வெளியான அறிக்கையில் தலைமை கழகம் 38/31 சேமியார்ஸ் ரோடு, நந்தனம், சென்னை 35 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று தமிழகம் வருகிறார். அப்போது அவரை சந்தித்து என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் மீண்டும் இணைவார் என சொல்லப்படுகிறது. அப்படியே இணைந்தாலும் தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை அவர் எப்படி ஏற்பார் என தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்க மறுத்துதான் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியே வந்தார். அதிமுக ஒன்றிணைய டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் ஆகியோர் ஒன்றாக செயல்படுவார்கள் என சொல்லப்பட்டது. ஆனால் செங்கோட்டையன் தற்போது தாவேக்காவில் இணைந்துவிட்டார். ஓபிஎஸ் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு செல்வார் என சொல்லப்படுகிறது. தினகரனும் அமமுக என்ற கட்சியை தொடங்கிவிட்டார். எனவே ஒன்றிணைந்த அதிமுகவை சசிகலா மட்டுமே கொண்டு வருவது சாத்தியமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.